தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. வயசு மதுரை மாவட்டம் ஆண்டாள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். 83 வயது நிரம்பிய இவர் ஓய்வு பெற்ற அறநிலைத்துறை அதிகாரி. இவரது மனைவி கொரோனா காலகட்டத்தில் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இவரது மகன் ஸ்வீடனிலும் மகள் வேலூரிலும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டாள்புரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தனித்து வசித்து வந்த நடராஜன் தனது 3 வேளை உணவை ஆன்லைனில் ஆர்டர் செய்து சாப்பிட்டு வந்துள்ளார். வழக்கம் போல ஆன்லைனில் ஆர்டர் செய்த உணவை நடராஜனிடம் கொடுப்பதற்காக டெலிவரி பாய் வந்துள்ளார். உணவை கொடுப்பதற்காக நடராஜனின் வீட்டு கதவை தட்டிய போது நடராஜன் கதவை திறக்காததால் கதவின் வெளியே உணவை வைத்துவிட்டு சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து மதிய உணவு வழங்க மீண்டும் வந்தபோது காலை உணவு வைத்த இடத்திலேயே இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அவர் பக்கத்து வீட்டுக்காரரிடம் நடராஜனை குறித்து விசாரித்துள்ளார். பின்னர் பக்கத்து வீட்டுக்காரரும் உணவு விநியோகஸ்தகரும் இணைந்து அவரது வீட்டு கதவை தட்டியுள்ளனர். நடராஜன் கதவை திறக்காததால் தாமதமின்றி ஸ்வீடனில் வசிக்கும் அவரது மகனை தொடர்பு கொண்டு தந்தையின் நிலை குறித்து தகவல் தெரிவித்தனர். ஸ்வீடனில் வசிக்கும் மகனும் தனது தந்தைக்கு செல்போனில் பலமுறை அழைத்துள்ளார். அவர் பதிலளிக்காததால் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்து தனது தந்தையை உடனடியாக மீட்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று நடராஜனின் வீட்டை தட்டியுள்ளனர். அவர் திறக்காததால் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது நடராஜன் கழிவறையில் மயங்கி கீழே கிடந்துள்ளார். தீயணைப்புத் துறையினர் நடராஜனுக்கு உடனடியாக முதல் உதவி கொடுத்து மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததைத் தொடர்ந்து நடராஜன் சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமுடன் வீடு திரும்பியுள்ளார். உணவு டெலிவரி வழங்கும் நபர் நடராஜன் மதிய உணவை எடுக்காததை கவனித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்ததாலும் பக்கத்து வீட்டுக்காரரிடம் விசாரித்ததாலும் அவரது உயிர் காப்பாற்றப்பட்டதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர்.